எங்கள் மீறுதல்கள் உமக்கு முன்பாக மிகுதியாயிருந்து எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறது. எங்கள் மீறுதல்கள் எங்களோடே இருக்கிறது. எங்கள் அக்கிரமங்களை அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பொய் பேசி எங்கள் தேவனை விட்டு பின்வாங்கினோம். கொடுமையாகவும் கலகமாகவும் பேசினோம். கள்ள வார்த்தைகளை கற்பந்தரித்து இருதயத்திலிருந்து பிறப்பிக்க பண்ணினோம். நியாயம் பின்னிட்டு அகன்றது, நீதி தூரமாய் நின்றது. சத்தியம் வீதியிலே இடறி யதார்த்தம் வந்து சேரமாட்டாமற் போகிறது. சத்தியம் தள்ளுபடியாயிற்று. பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான். இதை கர்த்தர் பார்த்து நியாயமில்லை என்று விசனமுள்ளவர் ஆனார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்திருக்கிறார்கள். அவருடைய பிரமாணங்களை மீறி அவருக்கு கோபம் உண்டு பண்ணி இருக்கிறார்கள். இப்போது அவர்கள் மிகுந்த வேதனையிலும் நெருக்கத்திலும் இருக்கிறார்கள். பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் ஒடுக்கப்பட்டு உபத்திரவங்களை அனுபவிக்கிறார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாலும் கர்த்தர் அவர்களுக்கு இன்னும் மறு உத்தரவு கொடுக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் இஸ்ரவேல் ஜனத்தார் தாங்கள் செய்த பாவங்களையெல்லாம் அங்கீகரிக்கிறார்கள். எங்கள் மீறுதல்கள் உமக்கு முன்பாக மிகுதியாயிருந்து எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறது. எங்கள் மீறுதல்கள் எங்களோடே இருக்கிறது. எங்கள் அக்கிரமங்களை அறிந்திருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்திருக்கிறார்கள் என்பதற்கு வேறு யாரும் வந்து சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிற்று. அவர்களுடைய பாவங்களே அவர்களுக்கு விரோதமாக சாட்சி சொல்லுகிறது. தங்களுடைய அக்கிரமங்களை அவர்கள் அறிந்திருந்தாலும் அதற்காக மனம் வருந்தி அவற்றை விட்டு விலகி வர அவர்கள் ஒரு முயற்சியும் மேற்கொள்ளவில்லை. அதற்கு பதிலாக தங்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் வெளியே தெரியாமல் மூடி மறைப்பதற்கு முயற்சி பண்ணுகிறார்கள். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ தேவனுடைய இரக்கங்களை பெற்றுக்கொள்வான். இஸ்ரவேல் ஜனத்தார் இப்போது தங்களுடைய பாவத்தின் தீமைகளையும் அதன் கொடுமைகளையும் அதனால் வரும் நியாய தீர்ப்புகளையும் அறிந்திருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள், பொய் பேசினார்கள், தங்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போனார்கள். கொடுமையாகவும் கலகமாகவும் பேசினோம், கள்ள வார்த்தைகளை கற்பம் தரித்து இருதயத்தில் இருந்து பிறப்பிக்க பண்ணினோம் என்று இஸ்ரவேல் ஜனத்தார் தாங்கள் செய்த பாவங்களை வேதனையோடும் வருத்தத்தோடும் சொல்லுகிறார்கள். மற்ற ஜனங்களுடைய பாவங்களை விட கர்த்தருடைய ஜனங்களின் பாவங்கள் மிகவும் மோசமானதாக இருக்கும். மற்றவர்கள் பொதுவாக மனுஷருக்கு விரோதமாக பாவம் செய்வார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளோ கர்த்தருக்கு விரோதமாகவே பாவம் செய்கிறார்கள். அவருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாக பொய்களையும் கள்ள வார்த்தைகளையும் பேசுகிறார்கள். கர்த்தரை பற்றி இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு நன்றாக தெரிந்திருந்தும் அவரை பற்றி தப்பிதமாக சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய சுபாவத்தை பற்றி உண்மையாய் பேசாமல் அதை திரித்து பேசி பொய் பேசுகிறார்கள். கர்த்தரை பற்றி கள்ள வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். கர்த்தரோடு தாங்கள் செய்து கொண்ட உடன்படிக்கையை முறித்து போடுகிறார்கள். இதற்கும் பொய் காரணங்களை சொல்லுகிறார்கள். அவர்களுடைய வாயில் கள்ள வார்த்தைகளே வெளிவருகிறது. சத்தியம் அவர்களுக்கு தூரமாயிற்று. இஸ்ரவேல் ஜனத்தார் மத்தியிலே பாவம் பெருகி இருக்கிறது. அவர்களுடைய மனச்சாட்சியில் உண்மை இல்லை. அவர்களிடத்தில் பரிசுத்தம் இல்லை. அவர்களுடைய கிரியைகளில் நீதியும் நேர்மையும் கண்ணியமும் காணப்படவில்லை. கர்த்தருக்கு உண்மையோடு இருக்காதவர்கள் மற்ற மனுஷரிடத்திலும் உண்மையோடு இருக்க மாட்டார்கள். கர்த்தரை வஞ்சிக்க நினைக்கிறவர்கள் மற்ற மனுஷரையும் வஞ்சிப்பார்கள். கர்த்தரிடத்தில் பொய் சொல்லுகிறவர்கள் மனுஷரிடத்திலும் பொய் சொல்லுவார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் கொடுமையாகவும் கலகமாகவும் பேசுகிறார்கள். இவ்வாறு பேசுவது சத்தியத்தை மீறுவதும் சத்தியத்திற்கு விரோதமாக கலகம் பண்ணுவதும் ஆகும். அவர்கள் கள்ள வார்த்தைகளை கற்பம் தரிக்கிறார்கள். தங்கள் இருதயத்தில் இருந்து பொய்யை பிறப்பிக்க பண்ணுகிறார்கள். கள்ள வார்த்தைகள் எல்லாம் சிந்திக்காமல் அவசரப்பட்டு பேசும் வார்த்தைகளாகும். ஆனால் இஸ்ரவேல் ஜனத்தாரோ சிந்தித்து தீர்மானித்து வேண்டும் என்றே கள்ள வார்த்தைகளை பேசுகிறார்கள். கள்ள வார்த்தைகளை கற்பம் தரித்து தங்கள் இருதயத்தில் இருந்து பிறப்பிக்க பண்ணுகிறார்கள். ஒரே நாளில் கற்பம் தரித்து அதே நாளில் குழந்தை பெற முடியாது. குழந்தை கற்பத்தில் வளர வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களோ கள்ள வார்த்தைகளை தங்கள் இருதயத்தில் தியானித்து அதை எப்படி பேச வேண்டும் என்று யோசித்து
ஏற்ற வேளை வரும்போது கள்ள வார்த்தைகளை துணிகரமாய் பேசுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பேசுவது கள்ள வார்த்தைகள், ஆனாலும் இவை தங்கள் இருதயத்தில் இருந்து பிறப்பிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுகிறது. அவர்களுடைய இருதயமும் வாயின் வார்த்தைகளும் ஒத்துப்போகிறது. இருதயத்திலும் கள்ளத்தனம், வாயின் வார்த்தைகளிலும் கள்ளத்தனம். அவரவர் தங்கள் தோழரோடே பொய் பேசுகிறார்கள். இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். சங்கீதம் 12:2. தங்களுடைய கபடமான இருதயத்தை புதுப்பித்துக் கொள்ள இஸ்ரவேல் ஜனத்தார் ஒரு முயற்சியும் ஏறெடுக்கவில்லை. அவர்களுடைய தேசமும் குழப்பத்தில் இருக்கிறது. தங்கள் தேசத்தை சீர்படுத்தவும் அவர்கள் ஒரு முயற்சியும் ஏறெடுக்கவில்லை. மனுஷர் மத்தியிலே பாவம் நிரம்பி இருக்கிறது. தேசத்திலே சாபம் நிரம்பி இருக்கிறது. நியாயம் பின்னிட்டு அகன்றது. நீதி தூரமாய் நின்றது. சத்தியம் வீதியிலே இடறி யதார்த்தம் வந்து சேரமாட்டாமல் போகிறது என்று இஸ்ரவேல் ஜனத்தார் சொல்லுகிறார்கள். நியாயம் ஒரு நதியைப் போல புறப்பட்டு வர வேண்டும். தேசத்தின் மீது கர்த்தருடைய நியாயம் வெள்ளம் போல் பிரவாகித்து வர வேண்டும். ஆனால் இஸ்ரவேல் தேசத்தில் நியாயம் பின்னிட்டு அகன்றது. முன்னால் போக வேண்டிய நதி பின்னால் போகிறது. இஸ்ரவேல் தேசத்தில் நீதியும் இல்லை, நியாயமும் இல்லை. நீதி என்னும் பேரில் ஏராளமாய் அநீதி நடக்கிறது. நீதி தூரமாய் நிற்கிறது. தங்களுடைய அநீதியை நிலைநிறுத்துவதற்காக மாய்மாலக்காரர்கள் அநீதியை நீதி என்று பெயரிட்டு அழைக்கிறார்கள். நீதிமன்றத்தில் நீதி வாசம் பண்ண வேண்டும். ஆனால் நீதியோ நியாயஸ்தலத்தை விட்டு தூரமாய் நிற்கிறது. சத்தியம் வீதியிலே இடறி யதார்த்தம் வந்து சேரமாட்டாமல் போகிறது. ஜனங்கள் பொதுவாக பேசுகிற சம்பாஷணையிலும் சத்தியம் இல்லை. யாரை நம்புவது என்றும் யாரை நம்பக்கூடாது என்றும் ஒருவருக்கும் புரியவில்லை. எது சத்தியம் என்றும் எது யதார்த்தம் என்றும் கண்டுபிடிப்பதே மிகவும் சிரமமாயிருக்கிறது. ஜனங்கள் நன்மை செய்கிறவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறார்கள். தீமை செய்கிறவனுக்கு தண்டனை கொடுக்கப்படுவதில்லை. தீமையை விட்டு விலகுகிறவன் கூட தீமையில் விழுந்து விடுகிறான். தாங்கள் தீமை செய்வது போலவே மற்றவர்களும் தீமை செய்ய வேண்டும் என்று பொல்லாதவர்கள் நினைக்கிறார்கள். தங்களுடைய பாவங்களிலும் துன்மார்க்கங்களிலும் பங்கு பெறாதவர்களை அவர்கள் பகைக்கிறார்கள். சத்தியம் தள்ளுபடியாயிற்று. பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான். கொள்ளையாகிறான் என்னும் வார்த்தைக்கு பைத்தியக்காரனாக எண்ணப்படுகிறான் என்பது பொருள். மனுஷர் மத்தியிலே அநியாயமும் அக்கிரமமும் நிரம்பி இருக்கிறது. தேசத்திலே நன்மை செய்வார் ஒருவரும் இல்லை. இவை எல்லாவற்றிலும் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு சந்தோஷம் இல்லை. அவர் மனுஷருடைய பாவங்களையும் துன்மார்க்கத்தையும் வெறுக்கிறார். பூமியில் காணப்படுகிற துன்மார்க்கத்தை கர்த்தர் பார்த்து நியாயம் இல்லை என்று விசனம் உள்ளவர் ஆனார். மனுஷர்கள் ரகசியமாய் பாவம் செய்கிறார்கள். வெளி உலகத்திற்கு நன்மை செய்வது போல காண்பிக்கிறார்கள், ஆனால் தீங்கு செய்கிறார்கள். நம்முடைய பாவங்களை மனுஷருடைய கண்களுக்கு மறைத்து விடலாம். கர்த்தருக்கு மறைவான காரியம் ஒன்றுமே இல்லை. சர்வமும் அவருக்கு வெளிச்சமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனத்தாருடைய பாவங்கள் கர்த்தருக்கு விசனமாய் இருக்கிறது. ஆனாலும் பாவிகள் தங்கள் பாவ வழிகளை விட்டு திரும்பும் போது கர்த்தர் தம்முடைய பெரிதான கிருபையினால் அவர்களோடு ஒப்புரவாகிறார். நியாய தீர்ப்பிற்கு காரணம் மிகுதியான மீறுதல்கள், ஏராளமான பாவங்கள், அக்கிரமங்களை அறிந்திருந்தும் அவற்றில் இருந்து விடுபடாமல் இருப்பது, மீறுதல்களை அறிந்திருந்தும் அவற்றில் இருந்து விடுபடாமல் இருப்பது, கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணுவதும் பொய் பேசுவதும், தேவனை விட்டு பின்வாங்குவது, கொடுமையாக பேசுவது, கலகமாக பேசுவது, கள்ள வார்த்தைகளை கற்பம் தரிப்பது, இருதயத்தில் இருந்து தீமையை பிறப்பிக்க பண்ணுவது,